ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட இறந்தோருக்காக ஜெபிக்கலாமா என்கிற சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதை தெரியாதபடி தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்று வேத வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எவ்வாறாய் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் பாவத்தினால் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களினால் சாவீர்கள் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நானே அவர் என்று, நானே மெஸ்ஸியா என்று, நானே ஆண்டவர் என்று, நானே உலகத்தின் இரட்சகர் என்று நீங்கள் அறியாதிருந்தால் நீங்கள் உங்கள் பாவத்தினால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அவரை நம்ம விசுவாசிக்கலனா, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் கிறிஸ்துவை அறியாதபடி மரிக்கிறான். கிறிஸ்துவை அறியாதபடி ஒருவன் மரிப்பான் என்று சொன்னால் அவன் பாவத்தில் மரிக்கிறான். பாவத்தில் மரிக்கிறவனுக்கு கீழ்ப்பாதாளத்திற்கு அந்த ஆத்துமா என்ன செய்கிறது? கடந்து செல்கிறதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிப்பான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனுக்குத்தான் மேல் பாதாளம் என்று சொல்லப்படுகிறதான ஆபிரகாமுடைய மடி, அதுதான் பேரடைஸ். அதில் மேல் பாதாளத்தில் அவன் இளைப்படைகிறவனாக காணப்படுகிறான். இதற்கு நல்ல உதாரணமே ஐஸ்வர்யவானும் லாசரும் உதாரணத்தை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதை தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் என்ன செய்தான்? மரித்தான். ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனம் போன போக்கில் என்ன செய்கிறவன்? வாழ்கிறவனாய் காணப்பட்டான். எல்லாமே தனக்கு இஷ்டமானதை அனுபவித்தான், எல்லாவற்றையும் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தான். ஆனால் லாசரு இந்த பூமியில் இருக்கும் பொழுது வியாதிப்பட்டவனாக தான் இருந்தான், ஆனால் நீதிமானாக இருந்தான். ரெண்டு பேருமே மரித்தார்கள். ரெண்டு பேருமே மரித்து இவன் லாசரு ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற மேற்பாதாளத்தில் போய் இளைப்பாரி கொண்டிருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்து கீழ்ப்பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டு போய் காணப்பட்டான். வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திற்கு கடந்து வர, அதே போல் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்திற்கு கடந்து வர மனதுள்ளவர்கள் கூடாதபடிக்கு எங்களிடத்திற்கும் உங்களிடத்திற்கும் வர முடியாதபடி ஒரு பிளவு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் இந்த கீழ்ப்பாதாளத்துக்கு போவார்கள். அந்த ஆத்துமாவுக்கு மனம் இருக்கும். எங்கே மனம் இருக்கும்னா, அங்கே மேல் பாதாளத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆத்துமாலாம் என்ன செஞ்சுன்னா, ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது நாம் இங்கே என்ன செய்கிற வேதனைப்படுகிறோமே, அங்கே போனால் எப்படி இருக்கும், அங்கே போகலாமே என்கிறதான மனம் இருக்கும். ஆனால் கடந்து வர முடியாதபடிக்கு ஒரு பிளவு இருக்கிறது. கடந்து வரக்கூடாதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு மரித்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் பிரயோஜனமற்றது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக லூக்கா 16:26 வசனத்தின்படியே அவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபமோ, அவர்களுக்காக பண்ணுகிற அன்னதானங்களோ, அவர்களுக்காக செய்யப்படுகிற பரிகாரங்களோ, அவர்களுக்காக செய்யப்படுகிற அத்தனையுமே பிரயோஜனமற்றது. அதனால் பிரயோஜனமானது. ஏனென்று சொன்னால் அவர்களால் என்ன காரியம் அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடந்து வரக்கூடாதபடிக்கு பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதித்து விட்டது. இதை நாம் தெளிவாக விளங்கியிருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த சத்தியத்தை அறிந்து நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எனவே நம்முடைய சரீரத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள
உள்ள ஆத்துமாக்கள் மரிக்காத இருக்கிறபடி சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் எந்த இடத்திற்கு போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க முடியுமே தவிர மரித்த பிறகு அவர்களால் தீர்மானம் பண்ண முடியாது. எனவே நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம், இந்த பூமியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறார்களே, இயேசுவை அறியாதபடி மனம் போக்கில் வாழ்கிறார்களே, பாவத்திலையும் அக்கிரமங்களிலையும் என்ன சொன்னால் தேவனற்றதிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக தான் ஜெபிக்க வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு தான் கிரயம் செலுத்த வேண்டுமே தவிர மற்ற எதற்குமே நாம் கிரயம் செலுத்தி மற்றவர்களுக்காக இறந்தவர்களுக்காக இன்னைக்கு அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அநேக பணங்களை விரட்டியாக மாற்றுவார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல ஆகாரங்களை கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த ஆத்துமாவுக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள். மரித்தவர்களுக்காக நீங்கள் எதை செய்தாலும் ஒன்றும் உதவாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே தரம் தான் என்னது மரணம். அந்த ஒரே தரம் மரணத்தில் தான் அவனுக்கு கீழ்ப்பாதாளமா மேல் பாதாளமா. இடையில் மரித்த பிறகு இடையில் எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. பின்பு நியாய தீர்ப்பில் தான் ராஜாதி ராஜாவாய் வெள்ளை சிங்காசனத்தில் நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்படி வரும் பொழுது தான் நியாய தீர்ப்புக்கு தான் அந்த கீழ்ப்பாதாளத்தில் உள்ள ஆத்துமாவும் மேல் பாதாளத்தில் உள்ள ஆத்துமாவும் கடந்து வரும். மேல் பாதாளத்தில் உள்ள ஆத்துமாவும் கீழ்ப்பாதாளத்தில் உள்ள ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்பில் தான் அவனுக்கு நித்திய நரகமா இல்லைன்னா அவனுக்கு பரலோகமா என்று சொல்லி சட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இதை அறிந்த தாவீது பாவம் செய்தான். யாரிடத்துல? பத்சேபாள் இடத்துல பாவம் செய்தான். பாவம் செய்து அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை கர்த்தர் அடித்தார் என்று 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண் குழந்தையை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அது மரணத்துக்கு எதுவாக இருந்தது. இப்போ தாவீது 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கிறார். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினா அந்த பிள்ளை மரித்து உடனே அவருடைய ஊழியக்காரர்கள்லாம் ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். பேசணுன்னே தாவீது அறிஞ்சிட்டாரு, பிள்ளை மரித்து போட்டோன்னே அறிஞ்ச உடனே இவர் எழுந்து ஸ்நானம் பண்ணி இவர் என்ன செய்ய வேறு வஸ்திரங்களை உடைத்து இவர் போஜனத்தை சாப்பிடுகிற உட்காருகிறார். ஊழியக்காரெல்லாம் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் நீர் இப்படி துக்கப்பட்டீரே, பிள்ளை மரித்து போயிட்டு ஏன்னா இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நேரத்தில் செய்கிறீரே என்று கேட்டவுடனே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இங்கே தாவீது சொல்கிறதை பார்க்க முடிகிறது. திரும்ப அது வர பண்ண என்னால் கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்பி வர பண்ணுவது இல்லை என்று சொல்கிறார். நன்றாய் கவனித்தீர்களா? தாவீதுக்கு சத்தியம் புரிந்தது, இனி அதை திரும்ப வர பண்ண, அந்த ஆத்துமாவை திரும்பி வர பண்ண கூடாது. நான் தான் அதனிடத்தில் போவேனே தவிர அது என்னிடத்தில் திரும்பி வருவது இல்லை. அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்ன உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருவர் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரித்திருக்கலாம். மரித்தவர்களை நினைத்த இந்த நாட்கள் அழாதீர்கள். மரித்தவர்களை நினைத்த இந்த நாட்கள் துக்கப்படாதீர்கள். மரித்தவர்கள் நினைத்த இந்த வழிபாடுகளை செய்யாதீர்கள். நாம் என்ன செய்தாலும் அது நம்மிடத்தில் திரும்பி வரப்போகிறது இல்லை. நாம் தான் அவரிடத்தில் திரும்பி போகணும். நாம் அவரிடத்தில் திரும்பி போகிறதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நடக்கை, உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து நாம் தான் அங்கே போக முடியுமே தவிர அங்கே உள்ள எந்த ஆத்துமாவும் இந்த பூமிக்கு திரும்பி வர பண்ண முடியாது. எனவே 2ஐ புரிந்து கொள்ளணும். இறந்தோருக்காக ஜெபம் நமக்கு பிரயோஜனமற்றது. 2வது என்ன என்று சொன்னால் இறந்தவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறது. இன்றைக்கி 2வது ஒரு கூட்டம் இருக்கும். இறந்தவரிடத்தில் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இறந்தவர்களிடத்தில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணினால், அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணினால் என்று சொன்னால் இது நடக்கும், இந்த இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணி இது நடந்தது என்று சொல்லி மற்றவர்களுக்கும் தவறாக போதித்து இறந்தவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறவர்களும் உண்டு. இறந்தவர்களை நினைத்து ஜெபிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமற்றது. ஏன் என்று சொன்னால் அது கீழ்ப்பாதாளத்தில் அந்த ஆத்துமா இளைபாறிக் கொண்டிருக்கிறது. அதனால்
அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு, வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நித்திய வாழ்வைக்கு, அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறேன். திறந்த சத்தியத்திற்காக நன்றி. இதை மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவருடைய கண்களை ஆண்டவரை திறக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.